ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை நம்ம துதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் இன்னொரு பாடலை பாட போகிறோம். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது நிஜமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நடக்கிற போது அங்கே சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் அவன் மேலே வந்து பலிக்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலேயும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எந்தன் ஆரோக்கியம் எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் ஆரோக்கியம் இயேசுதாமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் உந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். என் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்தி
எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல உற்சாகமாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியிலே அருமையான சுவிசேஷகர் பிரதர் ரஞ்சித் ஜபா அவர்கள் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். நேற்றைய தினத்தில் உபவாச ஜபத்திலையும் காலையிலே அதிகாலை ஜபத்திலையும் அவர்கள் நம்மத்திலே வந்து பாடல் ஆராதனையோடு கர்த்தருடைய வார்த்தையையும் கொடுத்தார்கள். இந்த நாளிலேயும் அவருடைய கரங்களிலே இந்த மீதியான ஆராதனை பகுதிகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய தாசனை வரவேற்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமாம், ஒரு ஆமேன் மாத்திரம் சொல்லிடுங்களே. சரி, எல்லாத்தையுமே ஆண்டு நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்குற ஒன்று ஆராதனை எதிர்பார்க்குறார், துதி எதிர்பார்க்கிறார். நம்ம கேட்குற எல்லாத்தையும் ஆண்டு நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறபடினாலே, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவாக நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக அவர் இருக்கிறார். ஆனால் அந்த உயிர்ப்பிக்கிற ஆண்டவருக்கு ஆவியாத்மா சரீரத்தில் ஜீவன் இருக்கிறவங்க மாதிரி ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற பெரிதான ஏக்கத்தோடு கூட ஆண்டவர் உங்களை என்னையும் உருவாக்கி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அந்த நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க? அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய மகத்துவத்தின் கிருபைகள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, தம்முடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருளுவேன் என்று சொன்னவர் உம்முடைய ஆவியின் மழை எங்கள் மத்தியில் ஊற்றுவீராக. உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் மற்றும் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், வயல்வெளி காடாக மாறும் என்று சொன்னீங்களே. தேவ வல்லமை எங்களுக்குள்ள பரவி பாயட்டும். ஹல்லேலூயா. ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியே, தூய ஆவியே, sing it out together. Aviye, aviye, Juya, aviye, aviye, Juya, aviye, vandarulum Juya. உங்க சத்தம் நல்லா உயரணும். தந்தருளும் தேவ மகிமையை வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவமா. வாஞ்சையோடு கூட இன்னும் ஒரு விஷயம் வந்தருளும். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவமாகிமை. ஆவியே,
இயேசுவே ஆவியே தூய ஆவியே அபிஷேகியும் தூய எத்தனை பேர் இந்த இவ்வளவு தானே சத்தம் ஆனல் மூட்டும் தூய ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே ஆனல் மூட்டும் தூய ஒரு விஷயம் ரெண்டு கைகளை உயர்த்தி அபிஷேகியும் தூய மலைக்கு மேல வந்த மோசேயுடைய முகம் பிரகாசித்ததானா இந்த நாள் உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள் ஊற்றப்படுவதாக. One more time அபிஷேகியும் அபிஷேகியும் தூய ஆவியே ஆனல் மூட்டும் தூய ஆவி ஆவியே கர்மேலிலே காத்திருந்த எலியாவுக்காய் திறக்கப்பட்ட வானம் இப்பொழுது திறக்கப்படுவதாக. வாஞ்சையின் தாகத்தோடு ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஆண்டவரே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு தன்னுடைய செவிகளை திறக்க முடியுமானால் அப்பா பிதாவென்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகள் கூப்பிடும் போது செவி அடைக்கிறவர் அல்ல. இப்பொழுது உம்முடைய ஆவியின் மழை ஊற்றப்படட்டும். ஆட்கொள்ளுவீராக, ஒவ்வொருவரையும் நீர் அரவணைப்பீராக. உம்முடைய அபிஷேக நதி வெளிப்படட்டும். விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் எழும்புமே. கமா நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறா. ஆண்டவர் இன்னைக்கு நான் வெறுமையா போறதுக்காக திரும்ப வரல. ஓ வந்த அதே மாதிரி போறதுக்காக திரும்ப வரல. உம்முடைய ஆவியின் மழை என்னை நிரப்பட்டும். மோசேயுடைய முகத்தில் இருந்த அதே முகத்தின் பிரகாசம், அதே பிரசன்னத்தின் பிரகாசம், அதே அபிஷேகத்தின் பிரகாசம், அதே வல்லமையின் பிரசன்னம் வெளிப்படட்டும். கைகளை உயர்த்த முடியறவங்க சத்தமாய் உயர்த்தி வாய்களை திறந்தாவி. ஒரு விஷயம் கூட சத்தத்தை உயர்த்தியா கைகளை தலைக்கு மேல தட்ட விரும்புறவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி நம்ம மத்தியில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எவ்வளவு சத்தமா விடுச்சு முடியுமோ அவ்வளவு சத்தமா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. ஐயோ உங்களெல்லாம் பார்த்தா ஆளே இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் கையை உயர்த்தி அசைச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் தயத்தை உம்மிடம் படைக்கின்றோம். உம் ஆசீர்வாத ரெண்டு கைகளை உயர்த்தியா அவருக்கு முன்பதாக எல்லா கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், இயேசு ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி
சொல்லுங்க. நீங்க பாட பாட மகிமையின் பிரசன்னமாகுதல் வெளிப்படட்டும். தேவனுடைய மகத்துவத்தின் கிரிகள் வெளிப்படட்டும். உங்கள் வாழ்வுகளில் அற்புதங்கள் நடக்கட்டும். நீ எதிர்பார்த்ததற்கும் மேலா, நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் மேலா அதிகமாய் கிரியை செய்கிறவர் அவர் இறங்கி வருகிறார். அவருடைய சத்துவத்தின் வல்லமை வெளிப்படட்டும். வானம் பூமி ஒழிந்து சத்தத்தை உயர்த்தி நீங்க தான் பாடணும். வார்த்தை என்று மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று பிழைப்பா. வானம் பூமி ஒழிந்து போனாலோ உம் வார்த்தைகள் என்று மாறாது, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று பிழை. ரெண்டு கைகளை உயர்த்தி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியின் வல்லமையை அறிவித்தவங்க சொல்லுங்க. ஆவியின் மழையை பார்க்கட்டும். எலியாவுக்கு காதுகளில் கேட்ட அதே பெருமழையின் இரைச்சலின் சத்தம் தேவ பிரசன்னம் நதியா. அல்லேலூயா சத்தரே. வியாதியின் பலவீனங்கள் வெளியேறட்டும், நுகங்கள் உடையட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், கோட்டைகள் இடிந்து விழுவதாக. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து எங்களோடு நீர் பேசுங்க, ஆளுகை செய்யுங்க. உம்முடைய ஆவியின் மழை ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையாக இந்த பலிபீடத்தில் நிற்கிறது எனக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதமாய் பாக்கியமாக கருதுகிறேன். என்னுடைய நேம் ரஞ்சித் ஜெபா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. பிரசன்னம், தேவ பிரசன்னம் அநேக பாடல்கள் மூலமாய் கத்திர நிகழ்ச்சிகளை பயன்படுத்தி எனக்கு ஊழியங்களுக்கு ஜெபிங்கள். திருப்பிக் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம். Let's stand a Bible. It is the book of Mark chapter 2 verse number 3 to 10. மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் முதல் ஒரு சில வசனங்களை நானே வாசிக்கிறேன். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தமாய் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கிறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்த வேதபாரர்கள் சிலது நமக்கு தெரியும். 11வது வசனம், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்ற. நம்ம எல்லாருக்குமே இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான். We all know about the scripture very well. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான். ஏனென்றால் இந்த இடத்துல ஒரு மனிதனை பார்க்கிறோம். We see a person with a paralyzed condition. அதாவது திமிர்வாதத்தில் இருக்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஒரு மனிதன் திமிர்வாதத்தோடு கூட இருக்கிறான். ரொம்ப நாள் அதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். இப்போ திமிர்வாதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருத்தனை திடீரென்று இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்போது they brought up that man into Jesus. ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது அப்போ அங்கே இருந்த வீட்டினுடைய கதவு திறக்கப்பட்டதான the door was opened here. அந்த இடத்துல கதவு திறக்கப்பட்டு இருந்தது. இப்போ கதவு திறக்கப்பட்டு இருக்கும்போது இந்த 4 பேரால திமிர்வாதக்காரனால they couldn't able to enter into it. அதற்குள்ளாக அவர்களால் பிரவேசிக்க முடியவில்லை. உடனே பிரவேசிக்க முடியவில்லை என்ற உடனே என்ன பண்ணாங்கன்னா they just went up and opened the roof. அவர்கள் கூரைகளை திறக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ கூரையை திறந்து திமிர்வாதக்காரனை உள்ள இறக்குறாங்க. வேதம் சொல்லுகிறது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அப்படின்னு சொல்லுது. Jesus looked into the faith அப்படின்னு சொல்லி அவர்களுடைய
அந்த விசுவாசத்தை பார்த்து, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து ரைஸ் அப் அண்ட் கோ இன்டு யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் உன்னுடைய வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவனிடத்தில் ஆண்டவர் சொன்னார். இதன் அடிப்படையில் பல செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம், பல காரியங்களை நாம் அறிந்திருப்போம். ஆனால் இந்த கால வேளையில் சபைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு ஜெபித்து கடந்து செல்லும்படி ஆசைப்படுகிறேன். கவனியுங்கள். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொன்னால், கிருபையின் காலம் தொடங்கப்படுவதற்கு முன்பதாக, இயேசு இன்னும் சிலுவைக்கு போல, அவருடைய மாம்சத்திரை கிழிக்கப்படல, தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்படவில்லை. அதனால ஆல்மோஸ்ட் நியாய பிரமாணத்தோட ரூல் அண்ட் ரெகுலேஷன் தொடர்ச்சியாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறதுனால, தொடர்ச்சியாக அங்கே இருந்ததுனால அந்த ரூல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நாட்கள் எழுதப்பட்ட ஒன்று தான். அப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் எழுதப்படும் போது அங்கே ஒரு 2 ரூல் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பாருங்க, இயேசு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நம்மெல்லாம் இப்போ எப்படி 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் லைசன்ஸ் வாங்க முடியுமோ, டிரைவ் பண்ண முடியுமோ, இல்லை 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் ஓட் பண்ண முடியுமோ, அது மாதிரி அங்கே நிறைய there were lot of rules and regulations that they should have to follow. அவர்கள் பின்பற்ற வேண்டியதான நிறைய ஒழுங்குமுறைகள் வைத்திருந்தார்கள். அப்போ அந்த ரூல் அண்ட் ரெகுலேஷன்ல ஒரு வீடு கட்டப்பட வேண்டுமானால், ஏன்னா இந்த இடத்துல 2 விதமான வீடுகள் காட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று இயேசு இருந்த ஊழியம் செய்த ஒரு வீடு, 2வது திமிர்வாதக்காரன் இருந்த ஒரு வீடு. இப்போ நம்ம எல்லாம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, if you want to build up a house, நம்ம ஒரு வீடை கட்டணும் அப்படின்னா we can plan according to our wish. நம்முடைய திட்டங்களின்படி நமக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதன்படி நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக நம்ம கட்டிடலாம். இப்போ ஒரு யாராவது ஒரு என்ஜினியரை பார்த்து ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணி, எனக்கு இந்த இடத்துல ஹால் வேணும், இவ்வளோ ரூம்ஸ் வேணும், இந்த இடத்துல கார்டனிங் பண்ணணும், இந்த இடத்துல பால்கனி பண்ணணும், இப்படியெல்லாம் சொல்லி நமக்கு என்ன வேணுமோ அதை ஈஸியாக நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கொள்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. we have every rights, நமக்கு எல்லா அதிகாரமும் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் பாருங்க, பைபிளில் நிறைய பார்த்துருப்போம். இந்த 12 அப்படின்றத ரொம்ப அதிகமாக மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க. 12 கோத்திரங்கள், 12 சீஷர்கள், 12 கற்கள், இப்படி சொல்லி 12 அப்படின்றது பைபிளில் நிறைய இடத்துல நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதே போல தான் ஒரு வீடு கட்டப்படணும் அப்படின்னா அந்த நாட்களில் பழைய ஒரு ரூல் இருந்ததாக சொல்கிறாங்க. சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் வேத பண்டிதர்களும் அதை நமக்கு எழுதி இருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு வீடு கட்டப்படணும் அப்படின்னா அது 12 அறைகள் கொண்டதாய் கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் போனால், இந்த டெசர்ட் சைடு ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு ஓரத்தில் பால் அடைஞ்ச ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். நான் போய் பார்த்துருக்கிறேன். அந்த பில்டிங்கை பார்த்தோன்னா உள்ள நிறைய ரூம்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அது ரொம்ப பால் அடைஞ்சிருக்கும். ஒருவேளை வெளியில் நின்று சும்மா அப்படி கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா, ஓகே, இதில் நிறைய ரூம்ஸ் இருந்திருக்கும் போல், அதனால தான் இந்த இடம் இப்படி மங்கி போய் இப்படி இருக்குது. ஆனால் பட் அந்த நாட்களில் இது ரொம்ப பெரிய வீடாக இருந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லி ஒரு பெருசான ஒன்று அடையாளப்படுத்தி பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த ரூலும் அதுவும் ஏறக்குறைய ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ 12 ரூம்ஸ் உள்ளதா ஒரு வீடானது என்ன பண்ணியிருக்கணும்னா கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்போ 12 ரூம்ஸ் வச்சதாக கட்டப்பட்டிருந்தாலும் நம்மெல்லாம் எதை வீட்டுக்கு வெளியில் கட்டி போடுவோம் சொல்லுங்க? டாகை தான் எல்லோரும் என்ன பண்ணுவோம், வெளியில் கட்டி போடுவோம். ஆனால் இன்றைக்கி யாராவது வெளியில் கட்டி போடுறோமா?
இல்லை, அதை எடுத்து நம்ம கொஞ்சிறதோ, அதை பெட்ரூமில் பக்கத்தில் வச்சுக்கிறதோ, அதை ஏசி ரூமில் ஸ்டே பண்ண வைக்கிறதோ. நிறைய பேர் டாகை உள்ளே வச்சுக்கிறாங்க, மனுஷங்களை வீட்டுக்கு வெளியே போட்டு விட்டுறாங்க. இன்றைக்கி இன்றைக்கி நிறைய அதுதான் நடக்குது. டாகை உள்ளே வச்சுக்கிறாங்க. பாருங்கள், நான் ஓமானில் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓமான் தேசத்தில் ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் அந்த 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 வீட்டோட பிரதர் வந்தாங்க. வரும்போது இவ்வளோ பெரிய பேக் வாங்கிட்டு வந்தார். நான் நினச்சேன் ஏதோ வீட்டுக்கு வாங்கிட்டு வருவார் போல் அப்படின்னு நினச்சி பார்த்தா இட்ஸ் ஃபார் டாக் அப்படின்னார். அந்த வீட்டில் ஒரு டாக் இருந்தது. என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த பெட்டெல்லாம் பொதுவாக செட் ஆகாது. அப்போது இந்த டாகை நான் சொன்னேன் ரூமில் போட்டு அடைச்சி பூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி. ஏசி கட்டாச்சுன்னா அது வரைக்கும் சைலண்ட்டாக அது பாட்டில் இருக்கும். ஏசி கட்டாச்சுன்னா அவ்வளோதான். அந்த டோரை போட்டு அடிக்கும், சுரண்டும், கத்தும், ஷவுட் பண்ணும். அடுத்து ஏசி ஆனானா மட்டும்தான் சென்ட்ரலைஸ்டு இத்தனைக்கும் ஆனானா மட்டும்தான் டாக் என்ன பண்ணும், சைலண்டாக இருக்கும். அப்போ இன்றைக்கி மனுஷங்க வெளியில் கட்ட வேண்டியதை உள்ளே வச்சிடுறாங்க, உள்ளே இருக்கிறத வெளியில் போட்டுறாங்க. சரி, ஓகே, இது காமனான ஒன்று. ஆனால் என்ன கருமையான தெய்வ பிள்ளை, யூத கலாச்சாரத்தில் அன்னைக்கு ஒரு வீடு 12 ரூம்ஸ் இருக்கிறதா இருந்தாலும் ஒரு மனுஷன் திமிர்வாதம் பிடிச்சவனாக இருப்பான். ஆனால் இஃப் எனி ஒன் இஸ் அஃபெக்டட் வித் அ பேரலைஸ்ட் கண்டிஷன், அவன் ஒரு திமிர்வாதம் பிடிச்சவனாக இருப்பானால் அவனை எங்கே வைப்பாங்க அப்படின்னா, வீட்டுக்கு உள்ள அவனை வைக்க முடியாது. அவனை பேக்யார்ட் அப்படின்னு சொல்ற, he should have to stay in the backyard of the house. அதாவது பேக்யார்ட் அப்படின்னு சொல்ற வீட்டு திண்ணையிலே தான் அவனை வைத்திருப்பார்கள். ஏனென்றால் திமிர்வாதம் பிடித்தவரானால் அவனால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. He cannot do anything without the help of any others. மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் அவனால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு அவன் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் அவனுக்கு ஊட்டி விடணும். someone have to feed for him. அவனுக்காக ஏதாவது ஊட்டி விட்டாதான் அவன் சாப்பிட முடியும். and moreover, இப்போ அவன் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவனை யாராவது ஒருத்தவங்க கேரி பண்ணி தூக்கி கொண்டு தான் போக வேண்டும். இல்லை அவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா கூட யாராவது ஒரு ஆள் அவனுக்கு தண்ணியை வாட்டர் பாட்டிலில் கொடுத்து ஊற்றி விட்டா மாத்திரம்தான் அவனுக்கு முடியும். இப்படி எந்த காரியத்தையும் செய்ய முடியாத காரணத்தினால அன்றைய கலாச்சாரத்தில் ஒரு மனுஷன் திமிர்வாதம் பிடித்தவனால் அவன் எல்லாராலும் வெறுக்கப்பட்டான், துரத்தப்பட்டான், பகைக்கப்பட்டான். இது நிமித்தம் அவன் எங்கே இருக்க வேண்டுமானால் அவன் வீட்டு திண்ணையிலே தான் இருக்க வேண்டுமே தவிர வீட்டுக்கு உள்ளாக அவன் அனுமதிக்கப்பட மாட்டான். கவனிங்க, இந்த 2 ரூலை அப்ளை பண்ணி தான் இந்த அதிகாரம் எழுதி இருக்கிறாங்க. வீடு 12 ரூம் கொண்டதா இருக்க வேண்டும். ரெண்டாவது அவன் பேக்யார்டில் ஸ்டே பண்ண ஒரு திமிர்வாதக்காரன், திண்ணையில் இருக்கிற ஒரு மனுஷன். இப்போ என்ன அப்படின்னா, இவ்வளவு காரியம் இருந்தாலும் ஒருவேளை அவனுக்கு அந்த திமிர்வாதம் மாறுவதற்கு ஒருவேளை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அவன் வீட்டார் எப்படியாவது இவனை இந்த வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய செலவு பண்ணியிருக்கலாம். நிறைய காரியங்களை சொல்லி அவனுக்காக செய்திருந்திருக்கலாம். என்ன செஞ்சிருந்தாலோ அவனுக்கு சுகத்தை வாங்கி கொடுக்க முடியவில்லை. இப்போ எனக்கு கருமையான தெய்வ பிள்ளையே, திடீரென்று ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வருகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சடுதியாய் ஒரு செய்தி வந்தது. கொஞ்சம் வாசிங்க. சடுதியாய் ஒரு செய்தி வந்தது. சொல்லுங்க, சடுதியாய் ஒரு செய்தி வந்தது. சடுதியாய் ஒரு செய்தி வந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சடுதியாய் ஒரு செய்தி உங்களுக்கு வருகிறது. சொல்லுங்க, சடுதியா உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. இவ்வளவு நாள் அடைக்கப்பட்ட வாசலா இருக்கலாம், இவ்வளவு நாள் அடைக்கப்பட்ட வாசலா இருக்கலாம், இவ்வளவு நாள் பூட்டப்பட்ட வாசலாவே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு மகிமையின் வாசலை கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு எனக்காய் அவர் திறக்க விசுவாசிக்கிறவங்க, கை கொண்டு வந்தவங்க மாத்திரம் 2 கையை நல்லா தட்டி ஒரு ஆமென் சொல்ல முடியறவங்க சத்தமாய் ஹல்லேலூயா. எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலைமை, எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதான நிலைமை. ஒரு செய்தி ஒரு 4 பேர் கொண்டு வருகிறார்கள். என்ன அப்படின்னா, காசு செய்ய முடியாத அற்புதத்தை செய்கிற இயேசு பக்கத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனை சொல்றாங்க. காசு கொண்டு வர முடியாத நன்மையை, மெடிசின்ஸ் கொண்டு வர முடியாத நன்மையை, டாக்டர்ஸால செய்ய முடியாத அற்புதத்தை செய்து முடிக்கிற ஒரு தகப்பன் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவனை தூக்கி கொண்டு செல்ல வந்தாங்க. நான் சொல்லுகிறேன், 4 பேர் இப்படி சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார்னு சொல்றாங்க. ஆனால் நான் இப்படி சொல்லுகிறேன்,
சொல்லுகிறேன், உன் பக்கத்து வீட்டுக்கு அல்ல, உன் பக்கத்தில் இப்பொழுது அவர் வந்திருக்கிறார். உன்னுடைய பக்கத்தில் அவருடைய பிரச்சனை வந்திருக்கிறது. உன்னுடைய பக்கத்தில் அவருடைய மகிமை வந்திருக்கிறது. கமான், பெற்றுக்கொள்ள விரும்புவங்க 2 கைகளை தட்டி வாய்களை திறந்து, பக்கத்து வீட்டுக்கு அல்ல, உன் பக்கத்துக்கு அவர் வந்திருக்கிறார். ஐயோ, இவ்வளவுதானா உங்க கை தட்டுறது? இவ்வளவுதானா உங்க சத்தம்? கமான் திருநெல்வேலி, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா. உன் பக்கத்துல இயேசு வந்திருக்கிறா. ஐயா, 12 வருஷமாய் பெரும்பாடு இருக்கிற ஒரு ஸ்திரீ இயேசுவை நெருங்க 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 அங்க இருக்கிற யாருக்கும் கிடைக்காத ஒரு வல்லமாய் அவருடைய வஸ்திர தொங்கலிருந்து அவளுக்குள்ளே மாத்திரம் வெளிப்பட்டது. இயேசு வந்திருக்கிறான்னு சொல்லி இந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு செல்லுகிறார்கள். இப்போ தூக்கிட்டு போகும்போது எல்லாம் நல்லா தான் போகுது. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி போன உடனே, இங்கே தான் பிரசங்கம் தொடங்குறேன், கவனிங்க. வீட்டுக்கு முன்னாடி போன உடனே என்ன நடந்ததானால், வீட்டினுடைய கதவு திறக்கப்பட்டு தான் இருந்தது. ஆனால் இவர்களால் உள்ளே பிரவேசிக்க முடியாத ஒரு நிலைமை. வீட்டினுடைய கதவு திறக்கப்பட்டிருந்தது, இவர்களால் உள்ளே பிரவேசிக்க முடியலை. இவனை மாதிரி திமிர்வாதம் பிடிச்ச பல பேர் உள்ளே போகிறாங்க, அற்புதத்தை வாங்கிட்டு வெளியே ஓடி வர்றாங்க. எவ்வளவோ பேர் பாருங்க, இயேசு வந்துட்டார்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ஊரில் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாதவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸால் கைவிடப்பட்டவங்க, இப்படி எல்லாரும் 12 ரூமை வந்து நிரப்பிட்டாங்க. வீடு ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இயேசு உள்ளே இருந்து அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போ திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வரும்போது உள்ளே போக நினைக்கிறார்கள், ஆனால் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சந்தேகம் இதுதான். ஐயா, எல்லாருக்கும் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எனக்கும் அந்த டோர் ஓப்பனா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஏன் என்னால் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை? சில மகிமையான வாசல்களுக்குள்ள நான் உள்ளே பிரவேசிக்கும்படி விரும்புகிறேன். சில மகிமையான வாசல்களுக்குள்ள நான் உள்ளே போகும்படி விரும்புகிறேன். வாசல் திறக்கப்பட்டதை போன்றுதான் இருக்கிறது, ஆனால் என்னால் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. நான் நினைக்கிற ஒரு கோர்ஸ்ல உள்ள போயிடுற மாதிரி தான் இருக்கு, ஆனால் ஏனோ உள்ள போக முடியல. என் ஆபீஸ்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் வர மாதிரி தான் இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது. எனக்கு முன்பதாக கதவு திறக்கப்பட்டு தான் இருக்கிறது, ஆனால் ஏனோ எனக்கு உள்ளே மாத்திரம் அது அடைக்கப்பட்ட நிலமாய். எல்லாருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அது திறக்கப்பட வேண்டுமானால், ஒரு மகிமையின் வாசல் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை ஆண்டவர் திறக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை மாத்திரம் சீக்கிரமாய் சொல்லி நான் ஜெபித்து கடந்து செல்லும்படி ஆசைப்படுகிறேன். பாருங்கள், எல்லாருக்கும் வழி திறக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை திமிர்வாதக்காரனுடைய சிந்தை சொல்லி இருந்திருக்கும், நான் எல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நான் எல்லாம் அதிசயத்தை அனுபவிப்பதற்கு பாத்திரவானே கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்படி ஒருவேளை சொல்லி இருந்திருக்கலாம். ஒருவேளை அவனுடைய சுய சிந்தை இப்படி இருக்கும்போது அவன் சொல்லியிருப்பான், பேசாம குழி தோண்டி என்னை எங்கேயே புதைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு 4 பேர்கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் கொண்டு வந்த 4 பேர் சும்மா திரும்ப போகிறதுக்காக வரல, மகிமையை வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வந்தாங்க. ஒரு ஆமென் சொல்லிருங்களே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் வந்தது சும்மா இல்லை. சொல்லுங்க, நான் வந்தது சும்மா இல்லை, நான் வந்த அதே வண்ணமாக திரும்ப போகிறதுக்காக வரல. சொல்லுங்க, நான் வந்த மாதிரி இல்லை. இப்படி சொல்லுங்க, நான் வந்த மாதிரி இல்லை, நான் வேற மாதிரி போகிறதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க, நான் வந்த மாதிரி அல்ல, நான் வேற மாதிரி போகிறதுக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கையை உயர்த்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ திமிர்வாதக்காரன் சொல்லுகிறான், என்னை இங்கே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் 4 பேருடைய சிந்தை சற்று வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் இவர்களுக்காக வரவில்லை, இன்னொருவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து
ஆராய்ந்து அறிகிறவனாய் இருக்கிறார். ஐயா, உலகத்தானுடைய சிந்தையை போல் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய சிந்தை இருந்து விடக்கூடாது என்கிறது தான் தேவனுடைய முதலாவது விருப்பம். உலகத்தான் செய்கிறதை போல, உலகத்தில் இருக்கிறவன் விரும்புகிறதை போல, உலகத்தான் ஆசைப்படுகிறதை போல அல்ல. ஏனென்றால் நான் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறபடினால, இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறபடினால, என்னுடைய சிந்தை எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். திமிர்வாதக்காரனுக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனால் அந்த 4 பேருடைய சிந்தை சற்று வித்தியாசமாக இருந்தது. Your mind should be different always. உன்னுடைய சிந்தையானது எப்பொழுதும் வித்தியாசமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். Because everyone has a unique calling. ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். You are all separated from the worldly things. நீ உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமோ ஆமென் சொல்லுங்களே. சத்தமோ ஆமென் சொல்லிருங்களே. சத்தமோ ஆமென் சொல்லிருங்களே. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நான் மாற்றப்பட்டவன். சொல்லுங்க, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். என் யோசனை எல்லாம் இயேசுவின் சிந்தைக்கு ஒப்பான ஒண்ணு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. இப்போ திமிர்வாதக்காரன் சொல்றான், என் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா 4 பேர் சொல்றாங்க, இனிதான் ஆரம்பமே ஆக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிதான் ஆரம்பமே ஆக போகுது. எப்படி இந்த மகிமையின் வாசலுக்குள்ள பிரவேசிச்சாங்க? முதல் காரியம் 4வது வசனம் சொல்லுகிறது. பைபிள் says in the 4th verse, ஜனம் கூட்டத்தின் நிமித்தமாய் அவருக்கு சேரக்கூடாமல். இங்கிலீஷ்ல ஒரு பைபிள் வெர்ஷன்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, because of the fleshly crowd. மாம்ச கூட்டத்தின் நிமித்தமாய். தமிழ்ல ஜனம் கூட்டம்னு போட்டிருக்கிறாங்க. ஒரு வெர்ஷன்ல போட்டிருக்காங்க because of the fleshly crowd they could not enter into the house. வீட்டுக்குள்ள அவர்களால பிரவேசிக்க முடியவில்லை. மாம்ச கூட்டத்தின் நிமித்தமாய். அப்போ இயேசுவை இப்ப நெருங்கணும்னு விரும்புறாங்க. இயேசு பக்கத்துல போகணும் அப்படின்னு விரும்புறாங்க. இயேசுவினிடத்திலிருந்து they were expecting to receive the blessing from the hand of God. ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். But something was அந்த இடத்துல ஏதோ ஒன்று was breaking them. அவர்களை தடுத்து கொண்டிருந்தது. என கருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். We do a lot of things for God. அநேக காரியங்களை ஆண்டவருக்காக நாம் செய்கிறோம். But then அதற்கு அப்புறம் உண்மையாய் ஆண்டவரை நெருங்குகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? Do you have that experience to come closer to God? ஆண்டவருக்கு பக்கத்துல உண்மையாக வருகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? ஐயா, இன்னைக்கு நிறைய பேர் பக்கத்துல வர விரும்புறோம், ஆனால் இடையில ஏதோ ஒன்று பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. fleshly crowd அப்படின்னா மாம்சத்தில் இருக்கிற ஒரு கூட்டம். வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தை அது மரணம். இன்னைக்கு உலகத்துல என்னதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் சபையை விட்டு வெளியில போனவுடனே சிலருடைய சிந்தை எண்ணம் ஆசையெல்லாம் உலகத்தான மாதிரி மாறிடுதுங்க. ஏன்னா உலகமும் அது நிறைவு. அதோட ஆசையை என்னன்னா நம்மளை எல்லாம் எப்படியாவது ஆண்டுடைய பிரசன்னத்திலிருந்து நம்மளை பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிசாசு தந்திரமாய் பல காரியங்களை இன்னைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். There are a lot of things trying to separate us from the presence of God. நிறைய காரியம் நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. அப்ப இன்னைக்கு யோசிங்க, ஜெபிக்கணும்னு நம்ம நினைப்போம், அந்த டைம் தான் ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும், பிரிக்க ஆரம்பிக்கிறது.
இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு டைமுக்கு போகணும்னு நினைப்போம். அந்த டைம் தான் ஏதாவது ஒன்று உள்ளே வரும். அந்த டைம் தான் ஏதாவது ஒன்று உள்ளே வந்து நம்முடைய சிந்தையை டிஸ்டர்ப் பண்ணும். இல்லை ஒரு ஆல் நைட் பிரேக் நம்ம போகணும்னு நினைப்போம். அன்னைக்கு தான் ஏதாவது டல் அடிக்கும். அப்படியே அன்னைக்கு தான் பலவீனம் வரும். அன்னைக்கு தான் தூக்கம் பயங்கரமாக வரும். மற்ற நாள்லாம் 2 மணி 3 மணிக்கெல்லாம் தூக்கம் வராது. ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்போம் உட்காந்து. அன்னைக்கு தான் என்ன பண்ணோம், தூக்கம் 9 மணிக்கே எட்டி பார்க்கும். அப்படியே தேவ பிரசன்னத்தை நெருங்க விடாமல், ஆண்டவரை நெருங்க விடாம இன்னைக்கு நிறைய காரியம் நம்மளை செப்பரேட் பண்ணிட்டு இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, யோசிப்பினுடைய அந்த அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிற தரிசன திட்டத்தை விட்டு பிரிப்பதற்கு பிசாசு பல காரியங்களை உள்ளே அனுமதித்தான். அதுல ஒன்று போத்திபாரின் மனைவி பெரிய வலைய விரிச்சா. ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. முதலாவது, மகிமையின் வாசலுக்கு உள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானா, தெய்வ பிள்ளையே, if you have to enter into the glorious doors of heaven, மகிமையின் வாசலுக்குள்ள நீ பிரவேசிக்க வேண்டுமானால் உன்னை பிரிக்கிற காரியத்தை நீ கண்டறிய வேண்டும். You should find out the thing that are separating you from the presence of God. உன்னை தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிக்கிற காரியத்தை முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஐயா, நான் ஆராதனைக்கு போறேன், ஓகே, I'm going for the service, that's okay. நான் பாடுறேன், அது ஓகே. நான் வசனத்தை கேட்கிறேன், அது ஓகே. ஆனால் இதையெல்லாம் தாண்டின பிறகு, சபையை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவ பிரசன்னத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் நேரத்தையும் சரியாய் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஒரு நாளைக்கு 8 hours 9 hours ஒர்க் பண்றோம். ஆனா 24 hours நான் பிஸியாவே இருக்கேன்னு சொல்ற யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். Nobody is there. யாருமே கிடையாது. வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபாசன தண்டையை தீவிரித்து நெருங்குவோம். எபிரேயர்ல வாசிக்கிறோம். அப்போ பிரசன்னத்துக்கு உள்ள நெருங்கினாதாங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். மோசே அழைப்புல வந்துட்டாரு, ஆண்டவர் கூப்பிட்டாரு, எல்லாம் வந்துட்டாரு. ஆனா எப்ப தேவ பிரசன்னத்துல வந்து தங்க ஆரம்பித்தானோ 40 நாள், அதுக்கப்புறம் தான் முகம் பிரகாசமாச்சு. அதுக்கப்புறம் தான் ஊழியமே மாற ஆரம்பிச்சதுங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம டைம் கொடுக்க முடிகிறதா? இல்லை, ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகிற காரியங்களுக்கு நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? What's your priority? நம்முடைய எதுக்கு இன்னைக்கு ப்ரையாரிடைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம எதற்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? தேவ பிரசன்னத்துக்கா? இல்லை, தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிக்கிற காரியத்துக்கா? நான் இப்படி சொல்லுவேன், உன் பிரச்சனையின் ஆழத்தை விட்டு நீ வெளியே வரணும்னா நீ பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள போனா மட்டும்தான் முடியும். பிரச்சனையின் ஆழத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டுமானால் பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள போனா மட்டும்தாங்க முடியும். பவுல் எழுதுகிறார், உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, செல்வமோ, நாசமோசமோ, வறுமையோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தக்கவன். ஏன்னா இது எல்லாம் என்ன பிரிக்கிறதுக்கு 1 by 1 வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். சவுலா இருந்தான். ஏன் இப்படி சொல்லுகிறேனே, ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒருவன் பவுலாய் மாறின பிறகு வேதம் சொல்லுகிறது, கொரிந்தியரின் புத்தகத்தில், ஸ்தேவானின் குடும்பத்தாருக்கு இவன் ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று சொல்லி, அந்த அளவு மாறின ஒரு மனுஷன், அந்த அளவு ஆண்டவருக்காய் காரியங்களை செய்த ஒரு மனிதன், அந்த அளவு செயல்பட்ட ஒரு ஆள். அவருக்கு நல்லா தெரியும், இந்த காரியமெல்லாம் எப்படியாவது இந்த மேலானதை செய்ய விடாதபடி என்னை பிரிச்சிரும் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் எழுதினாரு, கிறிஸ்து இயேசுவினாலே இது எதுவும் என்னை பிரிக்காதபடி முற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறேன்.
அப்ப இன்னைக்கு மாம்ச காரியம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் மாம்சத்திற்கு இடம் கொடுத்து கொண்டிருப்போமானால் நம்மால் மகிமையின் வாசலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. தெய்வஜனமே, மகிமையின் வாசலுக்குள்ள நுழையணும் அப்படின்னா முதல்ல priority, உங்களுடைய your first priority should be the presence of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுதுவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதுக்கு இன்னைக்கு priority வாழ்க்கையில நம்ம கொடுக்குறோம்? ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய ப்ரியாரிட்டி இதுதான். 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை தானாக போயிடுது இல்லையா? யாராவது பேசுகிறாங்களோ இல்லையோ, சும்மாவாது நம்ம கை என்ன பண்ணிடுது, ஆட்டோமேட்டிக்காக அது பக்கம் தானாக உள்ளே போயிடுது. அப்போ நம்முடைய ப்ரியாரிட்டி எதாக இருக்கிறது? ஒரு கட்டத்தில் பரிசுத்தவான்களை குறித்து வாசிக்கும் போது பாருங்கள், எலியா சாதிப்பதற்கு முன்பதாக கேரித்தில் தேவ பிரசன்னத்தில் மட்டும்தான். கேரித் அப்படின்னா செப்பரேட்டட் பிளேஸ், பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்று, வெட்டப்பட்ட ஒன்று. அப்போ அந்த கேரித்துக்கு யாரும் வர முடியாது. ஆனால் தேவன் சொல்லிட்டார், ரொம்ப உட்கார்ந்துருந்தான். காகங்களை கத்தர் அனுப்பினா. தேவ பிரசன்னத்தில் நீங்கள் காத்திருக்கிற அனுபவத்தில் நீங்கள் ஆண்டுடைய பிரசன்னத்தில் உண்மையாக அவரை நெருங்குவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கதவு திறக்கப்பட்டு அதுக்குள்ளே நீங்கள் உள்ள சீக்கிரமாக நுழையிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. No one can break that, my dear brother and sister. யாராலையும் அதை தடுக்க முடியாது. அப்போ இன்னைக்கு யோசிங்க, ப்ரியாரிட்டி எதுக்கு நம்ம கொடுக்குறோம்? முதல் காரியம் பிரசன்னத்தை விட்டு பிரிக்கிற காரியமா அல்ல தேவ பிரசன்னமா? இந்த 4 பேர் அனலைஸ் பண்ணாங்க. நம்ம நிற்கிற இடம் சரியானதல்ல. ஒருவேளை இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நான் ரிட்டர்ன் போறதுக்காக வரல. ஏன்னா என்னை தடுக்கிறது இந்த டோர் அல்ல, இந்த ஜனம் கூட்டம், இந்த ஃப்ளஷ்லி க்ரௌட், இந்த மாம்ச காரியம் என்னை ஆண்டவரை நெருங்க விடாம, ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய விடாம, ஆண்டவருக்காக செயல்பட விடாமல் என்னை தடுத்து கொண்டிருக்கிறது. நான் அதில் ஊறி போனவனாய் அல்ல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எந்த காரியம் நீ ஆண்டவருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க முடியாம உங்களை பிரிக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஐயா, வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியும். நமக்கு தெரியும் எது தேவ பிரசன்னத்தில் உட்கார விடாம, வசனத்தை வாசிக்க விடாம, தனியாக உட்கார்ந்து ஆராதிக்க விடாம எது நம்மளை பிரிக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியுங்க. ஆண்டவர் சொல்றாரு, விட வேண்டியதை விட்டு நீ ஓடி என்னுடைய சமூகத்தை நெருங்குவாயானால், மகிமையின் வாசல் உனக்காய் திறக்கப்படும். இரண்டாவது காரியம் எப்படி இந்த வாசல் இவர்களுக்கு திறக்கப்பட்டது? அதே 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி, they opened the roof of that house, அந்த வீட்டினுடைய கூரையை திறந்தார்கள். அப்போ ரூஃபை ஓபன் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாமும் ஆண்டவரை நெருங்கணும்னா கூரையை திறக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்போ 2 விதமான ஆவிக்குரிய கூரைகளை ஒரு மனிதனுக்கு தேவன் வச்சிருக்கிறார் அவரை நெருங்கிறதுக்கு. ஒன்று கோட்டைகளை உடைக்கிற துதி என்கிற கூரை, 2வது முழங்கால் யுத்தம் என்கிற ஜெபக்கூரை, பிரைஸ் அண்ட் பிரேயர். ஒரு மனுஷனுக்கு எப்படி 2 கண்கள் இருக்கிறதோ அதே போல துதியும் ஜெபமும் 2 கண்ணு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். அவர்கள் கூரைகளை திறந்தார்கள். They opened the roof. கூரையை திறந்து இயேசுவை நெருங்கினார்கள். ஏன்னா இயேசு ஒரு மனுஷன் நெருங்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா வேற எது தடுத்தாலும் வேற எதுக்கும் அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல ப்ரியாரிட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்க பாருங்க, கூரையை திறந்தாங்க. ஒன்று கோட்டையை உடைக்கிற துதி என்கிற கூரை. சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், ரொம்ப நாளாக போராடி கொண்டிருக்கிறேன், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், என்னவோ தெரியல, எனக்கு முன்னாடி இந்த தடை நின்றுட்டே இருக்கு. வேதம் சொல்லுகிறது,
ஜனங்கள் அவர்கள் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்த உடனே எரிகோ மதிலானது இடிந்து விழ ஆரம்பித்தது. அப்போ அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, நீ உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு பட்டணத்தை சுத்தி வா அப்படிங்கிறார். பட்டணத்தை சுத்தி வா அப்படிங்கிறார். அப்போ 6 நாள் முடிஞ்சு 7வது நாள். அப்போ அது எதுக்கு சொல்றாருன்னா, நிறைய பேர் சண்டே மாத்திரம் நம்ம கைதட்டி பாடுவோம், அதில் பாடுறதே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கு. அதில் ஆராதிக்கிறதுக்கே முன்னாடி நிற்கிறவங்க ஒரு 10 தடவை உயிரை கொடுத்து கத்தி, ஒரு 100 தடவை உயிரை கொடுத்து கத்தி, அப்புறம் போன போது ஏதோ சொல்கிறாங்கப்பா இந்த வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ எங்களுக்கு கொடுக்குற மாதிரி. சங்கீதக்காரன் எழுதுகிறான், எனக்கு கையெடுப்பு உமக்கு முன்பதாக அந்தி பலியாக மாற கடவுது. அப்படின்னா நான் கையை உயர்த்தும் போது ஆண்டவரே நான் உங்களுக்கு பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது சண்டே ஒருவேளை நல்லா ஆராதிக்கிற ஒரு சிலர் இருப்பாங்க பாருங்க. சிலர் சண்டே பயங்கரமாக அந்நிய பாஷை பேசுவாங்க, அடுத்த ஒரு 2-3 நாளில் வீட்டில் போய் பார்த்தோன்னா அப்படி அந்நியாய பாஷையாக மாறிடும். பார்த்துருக்குறீங்களா? ஒரு நாளோடு கூட முடிகிறதல்ல. நீங்கள் பெற்றுக்கொண்ட வல்லமையை, அந்த உடன்படிக்கை பெற்றியாகிய தேவ பிரசன்னம் உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறணும். அதுதான் உண்மையான வர்ஷிப். பரிசுத்தன்னு பாடுறதல்ல, அந்த பரிசுத்தரை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும். அதுதான் உண்மையான ஆராதனை. இப்போ உண்மையான துதியும் அதுதான். கோட்டை உங்கள் வாழ்க்கையில் உடையணும்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே வர்ஷிப்பாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பாட்டு அழகாக பாடுறோம்ல, சி மைனை கொடுங்களேன். பாட்டு அழகாக பாடுறோம்ல, ஆண்டவரே என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் எல்லாவற்றையும் நீங்கள் கலந்துருக்கிறீங்க. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் கலந்து இருக்கீங்க. யாரோ ஒரு ஆளுடைய சவுண்டு மட்டும்தான் எனக்கு கேட்குது, ஆனால் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எல்லாத்துலேயுமே அவர் இருக்கிறார். அப்படின்னா ஒன்று உங்களுடைய ஆட்டிடியூட்ல அது தெரியணும். இட் ஷுட் பி ரிஃப்ளெக்டட் இன் யுவர் ஆட்டிடியூட் அண்ட் தி கேரக்டர். உங்களுடைய கேரக்டர்ல அது தெரியணும். உன் வாழ்க்கை துதியினால் நிரப்பப்பட்டிருக்குமானால் இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அந்த ஒருத்தவங்களுக்காக எல்லாரும் கை தட்டுங்களேன், அவங்க ஒருத்தர் தான் எனக்கு ரெஸ்பாண்டே பண்ணுறாங்க. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். ஏன் பாஸ் நீங்கள் வேறு 7 மணி 8 மணிக்கு உட்கார வச்சுருக்கீங்க, காலையில் தூங்கி எழுந்திரிச்சு இன்றைக்கி ஒன் டே தான் எங்களுக்கே லீவ் வந்து உட்காந்துருக்குறோம், என்னை திரும்ப பேசுன்னு சொன்னால் எப்படி நாங்கள் பேசுவோம்? ஓகே, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அப்போ நம்முடைய உள்ளம் முழுவதும் உண்மையான துதியினால் நிரப்பப்பட்டிருந்தா துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுமா. அப்போது செம்மையானவர்கள் அப்படின்னாலே நம்முடைய ஆட்டிடியூடும் கேரக்டரும் அங்கேயே வந்துடுது. உள்ள பிரைஸ் இருக்குன்னா, துதி இருக்குன்னா அது எல்லாம் தானாக ரிஃப்ளெக்ட் ஆகணும். நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது அதில் வித்தியாசம் தெரியணும். நம்ம ஒரு இடத்த கிராஸ் பண்ணி நடக்கும்போது அதில் வித்தியாசம் தெரியணும். அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ 6 முறை உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு சுத்து, 6 நாளும் பாடு, 6 நாள் வீட்டில் குடும்பமாக உட்கார்ந்து பாடு, தனியாக உட்கார்ந்து பாடு. லைஃப்பில் ஆண்டவனை உயர்த்துறதுக்குரிய ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஆராதனை ரொம்ப பிடிச்ச ஒன்று இல்லை. எனக்கு வர்ஷிப் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆராதனை நடத்துறதை விட ஆராதிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். I don't call myself as a worship leader. I want to call myself as a worshipper of God. நான் எப்பவுமே ஆராதனை நடத்துகிற ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறத விட நான் என்னை ஆராதிக்கிற ஒருத்தன் அப்படிங்கிற பேரை தான் ரொம்ப நான் விரும்புகிறேன். அதுதான் ஆண்டவருக்கும் ரொம்ப பிரியமான ஒன்று, அவரும் அதான் விரும்புகிறார். அதனால் சின்ன வயதிலிருந்து நான் வளர்க்கப்படும் போதே 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கிட்டாரை என் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதிலே வளர்ந்ததுனால வாலிப நாட்களில் ராத்திரியெல்லாம் கீபோர்டு திறந்து வச்சு உட்காந்து பாடிட்டு இருப்பேன். யாராவது சின்ன வயசில் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டால் ஐம் கோயிங் டு பிகம் அஸ் எ பாஸ்டர் அப்படின்னு, நான் ஒரு பாஸ்டர் ஆக போகிறேன் அப்படின்னு. பட் என்னுடைய MCA கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஜாப், ஐ காட் a job in டெல்லில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல சாஃப்ட்வேரில் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டார். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். 30ஆம் தேதி ஆச்சுன்னா அக்கௌண்ட் நல்லா நிரம்ப ஆரம்பிச்சிடும். யாராவது வருவோமா அதை விட்டு, அதுவும் நாங்கள் ஒர்க் பண்ண பீரியட் நல்லா பீக் பீரியட் வேறு. யாராவது ஐடியை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் யாருமே வரமாட்டோம்.
நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் ஆண்டவரே, நான் எவ்வளோ காசு வேணாலும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எந்த பாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுமோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க, நான் வேணால் உங்களுக்கு காசு தரது, அவர் ஏதோ பஞ்சத்தில் இருக்க மாதிரி, நான் ஏதோ பெரிய பயில்வான் மாதிரியோ நான் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் எங்கே முடிய பிடிச்சி தூக்கணுமோ அங்கே பிடிச்சி தூக்குனார். எல்லாத்தையும் குப்பைன்னு நினச்சி தூக்கி எறிஞ்சேன். அப்போது அதுக்கப்புறம் ஊழியத்தில் வந்ததுக்கு அப்புறமும் அதிகமாக தேவ பிரச்சனத்தில் கிட்டாரை வாசித்தோம், கீபோர்டு வாசித்தோம். தனியாக இருக்கும்போது பாடி ஆராதிக்க தான் நல்ல பாட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி எல்லா சபைகளும் அகில தேசங்களும் என்னுடைய பாடல்களை பாடி ஆராதிக்கிறார்கள். ஆண்டுடைய கிருபையினால் 18 நாடுகளுக்கும் மேலே நான் ஊழியங்களுக்கு போயிருக்கிறேன். இப்பவும் போயிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் போயிட்டு தான் இருப்பேன் கண்டிப்பாக, நிச்சயமாக. நான் ஐடியில் ஒர்க் பண்ணதை விட இன்றைக்கி ஆண்டவர் என்ன பயங்கர ஆசீர்வாதமாக இங்கே வச்சிருக்கிறார். ரொம்ப சூப்பர் பிளஸ்டாக கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி தேடி வருகிற அளவுக்கு ஜெபத்துக்காக தேடி எல்லாருமே இன்றைக்கி ஆர்கிடெக்டாக, டீம் லீடர்ஸாக, மேனேஜர்ஸாக, ப்ராடக்ட் டெவலப்பர்ஸாக எல்லாருமே பயங்கரமாக இருக்கிறாங்க. பட் எல்லாரும் தேடி வருகிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா ஒன்று தான், அறைக்குள்ள அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து உயர்த்த வேண்டியவரை உயர்த்தினதுனால அவர் என்ன எனக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். ஈவன் நான் போகாத இடங்களுக்கு ஆண்டவருடைய பாடல்களை கொண்டு போயிருக்கிறார். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல, தனிமையில் உட்கார்ந்து ஆராதிக்க ஆண்டவர் அட்மாஸ்பியரை மாற்றி விடுறாரு. அட்மாஸ்பியரை ஆண்டவர் மாத்துறாரு. இன்னைக்கு ஏன் சில காரியம் நம்ம வாழ்க்கையில் தடை, ஏன் சில மகிமையின் வாசலுக்குள்ள போக முடியல, ஆராதனை குறைஞ்சிருச்சு. அதுதாங்க பிரச்சனை. வனாந்தரத்தில் இருந்தாலும் ஒருத்தன் ஆராதிச்சான், ஊருக்குள்ள ராஜாவா வரும்போதும் கேட்குறான், உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கன்னு கேட்குறா. தேவ பிரச்சனை இல்லாமல் என்னால் சிங்காசனத்தில் உட்கார முடியாது, தேவ பிரச்சனை இல்லாத ஒரு சீட்டில் என்னால் உட்கார முடியாது. பிரதர், உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்களா, உங்கள் சீட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசிட்டு போங்க. சீட்டில் உட்காரும் போதே ஆவியில் நிரம்பி பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேச 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 உங்களுக்குள்ள ஆராதிக்க ஆஃபீஸுடைய அட்மாஸ்பியர் ஆண்டவர் மாற்றுவா. நீ வேலை செய்கிற இடத்தினுடைய அட்மாஸ்பியரை கர்த்தர் உன்னை கொண்டு மாற்றுவா. கோட்டைகள் அங்கே உடைய ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு ஆராதனை நிறைய குறையுதுங்க. ரெண்டாவது, முழங்கால் யுத்தம் என்கிற ஜெபக்கூரை ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒன்று. ஏன்னா ஜெபம் இல்லை அப்படின்னா அது வாழ்க்கையே கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய இடங்களில் ஜெபம் வேணான்னு சொல்லிலாம் ஒரு மாதிரி பிரசங்கங்கள், துருபதேசங்கள் உள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. ஜெபம் இல்லைன்னா அது வாழ்க்கையே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெபத்தில் தானியேலை. 17 வயதில் அவன் நாடு கடத்த விடுகிறான். யோசிச்சு பாருங்க, 17 வயசு பையன். அவன் இருந்த ஊரில் அன்னைக்கு வசதி வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் இப்படி சொல்லுவேன், எல்லாரும் நாடு கடத்தப்பட்டான் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் நான் இப்படி சொல்லுவேன், ஆஃபர் அவனை தேடி வந்துச்சு. ஏன்னா தானியேல் வாழ்ந்த ஊரில் அங்கே ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. தேர் வர் நோ ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஹிம். அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு கீரையும் பருப்பு மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு நார்மல் வில்லேஜ் பாய், டேவிட் எப்படி ஷெப்பர்ட் பாயாக இருந்தாரோ இவர் அது மாதிரி ஒரு நார்மல் வில்லேஜ் பாயாக தான் இருந்தார். ஒரு வசதி அவருக்கு அங்கே கிடைக்கல. ஆனால் 17 வயதில், அதுவும் பாபிலோனிலிருந்து ராஜபோஜனம், பாவம் நிறைந்த ஒரு இடம், பாவம் அதிகமாக இருக்கிற ஒரு இடம், அப்பேற்பட்ட இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் கூட இவனால் ஜெபிக்காமல் இருக்க முடியல. இது எங்கே தெரியுமா? அவனுக்கு 81 இயர்ஸ் வரும்போது அவன் பிரதானிகளில் ஒருவனாக இருக்கிறான். விச் வாஸ் லைக் எப்படின்னா ஒரு 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 ஐபிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஐபிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஜாப். அப்போ ஒரு ஐபிஎஸ்னா எவ்வளவு வேலைகள் இருந்திருக்கும் யோசிங்க. எவ்வளோ காரியங்கள் இருந்திருக்கும். நிறைய வேலை இருந்திருக்கும், நிறைய காரியம் இருந்திருக்கும். மைண்டெல்லாம் அதிலே ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஆனால் அதன் நடுவில் பைபிள் சொல்லுது, மற்ற பிரதானிகள் இவனை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி
ராஜாவினிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், உமை வணங்காமல் வேறு ஒரு தெய்வத்தை வணங்குகிறார், சிங்கக்கவியில போடணும் அப்படின்ன உடனே தரியும் சட்டம் எழுதுறார். ரொம்ப இங்கிலீஷ் பைபிள் அழகா போட்டிருப்பாங்க. Daniel knew it before that the document has been signatured by the king Darius அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த பத்திரமானது ராஜாவினால் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும்ங்கிறத விட ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போது அப்படின்னு மீன் பண்றாங்க. நம்ம காதுக்கு ஒரு செய்தி கேள்விப்படுறது வேற, அது ஏற்கனவே முன்னாடியே தெரிகிறது வேற. அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் வாசலை தெரிஞ்சு ஜன்னலை திறந்து உட்காந்து திரும்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். இப்போ அவருக்கு வயசு 81. யங்ஸ்டராக இருந்திருப்பாரா, தாத்தாவாக இருந்திருப்பாரா? 80 வயது வாலிபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களே. ஆமாம், நிறைய. ஓகே. 81 வயசுல முழங்கால நின்று 3 வேளை ஜெபம் பண்ணாராம். இப்போ நான் கேட்குறேன், பைபிள் சொல்லுது தினந்தோறும் தான் செய்து வருகிறபடியே. அப்போ 81 - 17 எவ்வளோ? 64. 64 வருஷமும் 3 நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாராம். வாலிபனா ஊருக்குள்ளே வந்த ஒரு ஆள், ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், பவர் இங்கே இருக்குங்கிறது மட்டும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா மூளையால் முடியாதது முழங்கால்னால முடியுங்கிறத ரொம்ப நல்லா தெரியும். எல்லாரும் நினைச்சாங்க சிங்க கவிக்குள்ள இவனை உள்ள போட்டா இவன் கதை முடிஞ்சிச்சுன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், 64 வருஷம் அந்த ஊரில் தான் வாழ்ந்துருக்கிறாரு. எத்தனை பேரை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, எத்தனை துரோகங்களை பார்த்துருப்பாரு, எத்தனை நம்பிக்கை துரோகங்களை பார்த்துருப்பாரு. கூட இருந்த எத்தனை பேர் குழி பறிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே 64 வருஷமும் எந்த முழங்கால் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்துச்சோ, இப்போ சட்டம் எழுதப்பட்டது தெரிஞ்ச போதிலும் தன் நம்பிக்கை அதே முழங்காலில் வச்சு அவன் போய் தான் நம்புகிற கர்த்தரை நம்பி முழங்காலில் திரும்பி நின்று ஜெபம் பண்ணா. அவனுக்கு தெரியும், 64 வருடம் என்னை தொட முடியாத ஒன்று நாளைக்கும் என்னை தொட முடியாது. ஏனால் என்னை தொட்டா அவர்கள் என்னை தொடவில்லை, என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறா. தெய்வ பிள்ளையே, ஜபிக்கிற ஒரு மனுஷனை அவனை ஒரு காரியம் தொடுமானா, ஜபிக்கிற ஒருவனை ஒரு காரியம் டிஸ்டர்ப் பண்ணுமானா, அது அவனை தொடவில்லை, அவரை தொடுகிறது. 64 years prayer life. அடுத்த நாள் சிங்கக்கவி உள்ள போகிறான். உள்ள போகும்போது எல்லாரும் நினைச்சாங்க தானியேல் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி. ஆனா உள்ள போயிட்டார். உள்ள போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா உள்ள போகும்போது அங்கே இருக்கிற சிங்கத்தினுடைய வாயெல்லாம் கட்டப்பட்டு இருக்கு. ஏன்னா இவர் முழங்காலில் நிற்கும் போதே சிங்காசனத்தில் ஆராதித்து கொண்டிருந்த தூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் கொஞ்சம் இடத்த மாற்றி சிங்கக்கவியை போய் நிரப்பி வாயெல்லாம் கட்டிட்டு அங்கே உட்காந்து பாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சி மேஜர் அங்கே போய் உட்காந்து பாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போய் உட்காந்து நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. தூதர்கள் எல்லாம் அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தானியேல் உள்ள போறாரு. உள்ள போனா அங்கிருந்து பாட்டு கேட்கறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. தூதர்கள் இந்த பாட்டை பாடின உடனே தானியேலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு. இதுவரைக்கும் தனியா முழங்காலில் நின்றுகிட்டு இருந்தாரு. இப்போ சிங்கங்கள் பார்க்கிறது. இன்னொரு புறம் யூதராஜ சிங்கம் அங்கே உட்பிரவேசித்திருக்கிறா. தூதர் கூட்ட சேனையோடு கூட சிங்காசனத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தானியேல் அவர்களோடு கூட சேர்ந்து சொன்னா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசு நீரே மாத்திரமே, சிரமலரஹதரனம நீரே இயேசுவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர்
சிங்க கபிக்குள்ள மொத்தமா பரலோகம் சூழ்ந்து நிக்குது. சிங்கங்கள்லாம் வாய் கட்டப்பட்டு பொம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, ஒருத்தர் சட்டம் எழுதி சிக்னேச்சர் பண்ணாரு தெரியுமா, அவருக்கு தூங்க முடியல. காலையில் எழும்புறாரு. எழும்பி ஒருவேளை நம்ம இவ்வளோ சொல்லியும் இந்த மனுஷன் ஜெபம் பண்ணானே, ஒருவேளை உண்மையாகவே பவர் இருக்குமா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் ஜெபத்தை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் பவரை வச்சிருக்கிறார். உங்கள் ஜெபத்தை ஒரு மனுஷன் புறஜாதி யோசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் பவரை உள்ள வச்சிருக்கிறார். ராஜா கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒருவேளை ஓகே டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சிங்கக்கவி ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது இவர் தூரத்தில் இருந்து டேனியல் அப்படின்னு கூப்பிடுறாரு. உள்ளேருந்து ஒரு சத்தம், ஹலோ சார் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு சத்தம். உடனே ஹேய் என்னையா அப்படின்னோ இவன் இங்கேருந்து கேட்குறான், ஹேய் எப்படிப்பா இருக்கிற? சார் ஐ எம் சூப்பர் குட் எனஃப் அப்படிங்கிறான். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏய் என்னையா சொல்கிற? நான் ஒரு ராஜா, என் வீட்டில் தங்கத்தால் செஞ்ச பெட் இருக்கு, என் வீட்டோட பில்லோட ரேட் தெரியுமா, என் காட்டோட ரேட் தெரியுமா, என் பெட்டோட ரேட் தெரியுமா, பிளாங்கெட்டோட ரேட் தெரியுமா, நான் இப்படியெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். என்னால் ராத்திரி நிம்மதியாக தூங்க முடியல. ஒரு சிங்கம் தூரத்தில் வருதுனால நான்லாம் ஓடி போயிடுவேன். ஆனால் இவ்வளோ சிங்கத்து நடுவில் போட்டு உயிரோடு இருக்கிற பேசுகிற, எப்படிப்பா உண்மையிலேயே அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், சார் உங்கள் பெட்டு எவ்வளோ வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ காசு வேணாலும் கொடுத்துருக்கலாம், ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் இருக்கிற இடம் வேற, நான் இருக்கிற இடம் வேற. பிகாஸ் சிங்க கெவியாக இருந்தாலும் என் கூட யார் இருக்கணுமோ அவர் இருக்கிறாரு சார். உங்கள் வீட்டு பெட்டு எவ்வளவு காசானாலும் அதில் யார் இருக்கணுமோ அவங்க இல்லை, ஆனால் என் கூட இருக்க வேண்டிய ஒருத்தர் இருக்கிறாரு சார். நான் எங்கே இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, என் கூட இப்போ யார் இருக்கிறாங்கிறது தான் முக்கியம். கைகளை தட்ட முடிகிறவங்க, நான் எங்கே இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, என் கூட இப்போ யார் இருக்கிறாங்க தான் முக்கியம். சொல்லுங்கள், நான் எங்கே இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை. நான் இருக்கிறது ஒரு குடிசை வீடாக இருக்கலாம், நான் இருக்கிறது ஒரு பெரிய மாளிகையாக இருக்கலாம், நான் இருக்கிறது ஒரு சாதாரண இடமா இருக்கலாம். தெய்வ பிள்ளை, நீ எங்கே இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை. நீ இருக்கிற இடத்தில் உன்னுடைய முழங்கால்களை முடக்குவாயானால் வர வேண்டிய காகங்களை உன் பக்கமாய் அனுப்புவதற்கு அழைச்சவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த சட்டம் உடனே ராஜா எழுதுறாரு, இந்த தேவன் தானியேலின் தேவன் தான் உண்மை உள்ள தேவன். இவன் ஒருவன் மூலமாய் மொத்த பாபிலோனிலோ 64 ஆண்டுகள் எதற்காக கஷ்டப்பட்டானோ அந்த தரிசனம் நிறைவேறிடுச்சுங்க. நம்மெல்லாம் ஒரு நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு காரியம் நடக்கலன்னா விட்டுட்டு ஜெபத்தை விட்டுட்டு போயிடுறோம். ஆனா 64 வருஷம் ஜெபம் பண்ணா இப்பொழுது மொத்த தேசமும் இயேசுவின் அன்பினால் பரிசுத்தாவினுடைய அன்பினால் அறியப்பட்டது. குறைய திறக்கிற ஆட்கள் இருக்கிறீங்களா? கடைசி ஒரு காரியம், திமிர்வாதக்காரனுக்கு என்ன தேவை? சுகம் தேவை. ஆனா இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? உன் பாவம், ஒருவேளை நான் கேட்கிறேன், இவன் அப்ப பாவத்தோட தான் இருந்திருக்கிறான். பாவத்தோடய திண்ணையில் இருந்திருந்தான்னா செத்து போயிருந்தானே எங்க போயிருந்திருப்பான்? நரகத்துக்கு போயிருப்பான். இப்ப நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு ஆளை ஒரு 4 பேர் எங்க கூட்டு வர்றாங்கன்னா இயேசு கிட்ட. அவர் சொல்றாரு, இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, பாவம் கழுவப்பட்டது, எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு போங்கிறார். தகப்பன் வீடு அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு அப்பா வீடு இருக்கு, என்னது சொல்லுங்க? பரலோகம். இப்போ நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு ஆளு பரலோகத்துக்கு பாத்திரவானா மாற்றப்படுறதுக்கு எத்தனை பேர் காரணமா இருந்தாங்க? வீட்டுக்குள்ள வந்திருக்கிற எல்லாரும், ஆண்டவரே காசு கொடுங்க, சுகம் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, எப்போ ஆராதனைக்கு வந்தாலும் எப்போ வந்து உட்கார்ந்தாலும் அதை செய்யுங்க இதை செய்யுங்க. உண்மை, கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், எல்லாம் ஓகே. ஆனா என்னைக்காவது ஒரு நாள், ஆண்டவரே என்னிடத்துல நீங்க எதை விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிருப்போமாங்க? வீட்டுக்குள்ள வந்திருக்கிற எல்லாம் எனக்கு எனக்குன்னு வந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு 4 பேர், அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சுன்னு தெரியல, எவ்வளவு பிரச்சனை போராட்டம் இருந்துச்சுன்னு தெரியல, இவனை கொண்டு வந்து போட்டுட்டு சொல்றாங்க, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, இவனை தொடுங்க, ஏன்னா நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவத்தை இவனும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். இவன் ஒருவேளை பாவத்தில் செத்தான நரகத்துக்கு போயிடுவான், ஆனா இப்ப பரலோகத்துக்கு பாத்திரவானாய் மாற்றப்படுவதற்கு காரணமாய் 4 பேர், அதாவது
தகப்பனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார்கள். அப்பாவுடைய தேவர் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்பாவுடைய எதிர்பார்ப்பை அப்படியே டோட்டலா ஃபுல்ஃபில் பண்ணி விட்டாங்க. They fulfilled the purpose of God that he was expecting from them. அவர்களிடத்தில் எதிர்பார்த்ததை இவர்கள் செய்து முடித்தார்கள். என்னதான் உலக அப்பாவா இருந்தாலும் பிள்ளைகிட்ட ஒரு ஆசை இருக்குங்க. இது நம்முடைய பரம தகப்பன், நமக்காக ரத்தத்தையே சிந்தினவர். எத்தனை பேர் நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை திண்ணையோடு கூட முடிந்து போய் கொண்டிருக்கிறது. நாளொன்று வரும்போது முடிவு என்ன? தேவச்சனம் எதற்கு முன்பதாக இன்னும் எனக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்லை, என் தேவன் என்னில் விரும்புகிறதற்காய் நான் வாழுகிறேன் என்கிற உணர்வோடு கூட இருக்கிறோமா? தகப்பனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார்கள். மூன்றாவது காரியம், அப்பாவினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணுங்க. தேவ திட்டத்தை செய்கிறவங்களை நம்ம வாழ்க்கையில் மாறும் பொழுது இப்போ வல்லமையான வாசல் திறக்கப்பட்டதும் இல்லாமல் சந்தோஷத்தோட எல்லாரும் திரும்ப வந்தாங்க. 4 பேர் +1 5 பேரும் ரொம்ப சந்தோஷமாக திரும்ப வந்தாங்க. மகிமையின் வாசலுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு செல்லும்படி விரும்புகிறார். அந்த மகிமையின் வாசல் திறக்கப்பட வேண்டுமால் ஒன்று, தேவ பிரசனம் உன்னுடைய ப்ரியாரிட்டியாக மாறணும். 2வது, கூரையை திறக்கிறவங்களாக மாறணும். 3வது, அப்பாவுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றவங்களாக மாறுறது. 3 காரியங்களும் இங்கே செய்வீர்களானால் வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். கண்களை மூடிக்கொள்ளலாம். நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடிக்கொள்ளலாம். அர்ப்பணிக்க விரும்புகிறவங்க இன்னைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம், எந்த காரியம் ஒன்று ஆண்டுடைய பிரசனத்தை விட்டு பிரிக்குது, அப்படி அர்ப்பணித்து சொல்லுங்க. ஆண்டவரே, பிரிக்கிற காரியம் என்ன விட்டு போயட்டோ. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை எந்த காரியங்கள் பிரித்தாலோ அதெல்லாம் விலகி போகட்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். கூரைகளை திறக்கிறவர்களை மாற்றுங்க. துதி என்கிற கூரை, முழங்கால் யுத்தம் என்கிற ஜெப கூரை திறக்கட்டும். தகப்பனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா என் ஆண்டவர் ஒவ்வொருவரை நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிற. வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக்கத்தையும் மேன்மையும் உயர்வையும் ஆவியானவர் உண்டாக்குவீராக. அப்பிரயோஜனமான ஊழியக்காரனுடைய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். நீங்க மாத்திரம் ஆளுக்கு செய்ய வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்திடலாம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட என்னென்றைக்கு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.